இறக்குமதியாகும் வாகனங்களுக்கான வரி விதிப்பு வெளியிட்ட விசேட வர்த்தமானி. 2025 முதல் 9 நாட்களில் வந்து குவிந்த சுற்றுலா பயணிகள். பதறுகின்றது அனுர அரசு. மொட்டு கட்சி விளாசல். சீனாவில் பரவும் HMPV வைரஸ் அண்டை நாடுகளில் அதிகரித்துள்ள பாதிப்பு எண்ணிக்கை. பசிலுக்கு எதிரான நகர்வுகள் ஆரம்பம். விரைவில் சிக்கலாம். சிறந்த சுற்றுலா தளமாக தென்னிலங்கை கடற்கரை தெரிவு. வடகொரியாவிலிருந்து வெளியேறிய பெண் கூறிய அதிர்ச்சி தகவல். கனடாவின் புதிய பிரதமர் யார்? வெளியாக உள்ள அறிவிப்பு. பிப்ரவரி மாதம் முதல் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான இறக்குமதி வரி சதவீதத்தை அரசாங்கம் விசேட வர்த்தமானி அறிவித்தலூடாக வெளியிட்டுள்ளது. நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கினால் வெளியிடப்பட்டுள்ள இந்த வர்த்தமானி இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி உற்பத்தி செய்யப்பட்ட நாளிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு மேற்படாத வாகனங்களுக்கு 200% மற்றும் 300% வரிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. சில வகையான வாகனங்களுக்கு அவற்றின் இயந்திரத்திறன் அடிப்படையாக கொண்டு வரிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை இந்த வரி வீதங்களின்படி இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலைகளும் வெட்வரி நீங்களாக 15 முதல் 20% வரை அதிகரிக்கக்கூடும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த வருடத்தின் முதல் 9 நாட்களில் மட்டும் 70,944 சுற்றுலா பயணிகள் வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வந்துள்ளனர். இந்தியாவிலிருந்து அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் வந்ததாக சுற்றுலா அபிவிருத்தி ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி 11,789 சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து இலங்கை வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ரஷ்யா, அமெரிக்கா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் குறிப்பிட்ட காலகட்டத்தில் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு மாத்திரம் நாட்டுக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 2,53,465 ஆகும். தேசிய மக்கள் சக்தி அரசு தற்போது பதற்றமடைய ஆரம்பித்திருப்பதாகவும் அவர்கள் ஊடகங்களை கையாளும் விதத்தில் இது தெளிவாகிறது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரித்த ஹேரத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் குறிப்பிடுகையில், அண்மை காலமாக அரசின் பிரதிநிதிகள் சிலர் ஊடகங்களுடன் முரண்பட்டு வருகின்றனர். குறிப்பாக ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஊடகங்கள் தொடர்பில் பொருத்தமற்ற கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார். சில சந்தர்ப்பங்களில் கருத்து வெளியிடுகையில் பத்திரிகைகளின் பெயர்களை குறிப்பிடுகின்றார். நாடாளுமன்றத்தில் தொலைக்காட்சி அலைவரிசைகளின் பெயர்களை கூறி உரையாற்றுகின்றார். நான் கடந்த காலங்களில் ஊடகத்துறை அமைச்சில் பணியாற்றியவன் என்ற ரீதியில் தற்போதைய அரசு ஊடகத்துறையை கையாளும் விதம் மிகவும் ஆபத்தானது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அரசு தற்போது பதற்றமடைந்து துலங்களை வெளிக்காட்டும் நிலைமை அடைந்திருக்கிறது. வெவ்வேறு சம்பவங்கள் தொடர்பில் ஊடகங்கள் மாறுபட்ட கருத்துக்களை வெளியிடக்கூடும். இருப்பினும் நாம் அதனை பொறுமையுடன் கையாண்டு அதற்கு அறிவார்ந்த ரீதியில் பதிலளிக்க வேண்டும். மாறாக ஊடகங்கள் தமக்கு ஏற்றவாறு அல்லது தமக்கு சார்பாக செயற்படவில்லை என அரசு பதற்றம் அடையக்கூடாது. எனவே பிரதமர், ஊடகத்துறை அமைச்சர் உள்ளிட்ட அரசின் பிரதிநிதிகள் ஊடகங்களை பெயர் குறிப்பிட்டு தாக்குவதை உடனடியாக நிறுத்த வேண்டும். முன்னாள் ஜனாதிபதியின் பொருளாதார திட்டங்களை தவறு என்று தேசிய மக்கள் சக்தியினர் விமர்சித்தனர். தாம் புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வருவதாக கூறி அவர்கள் ஆட்சிப்பிடம் ஏறினார்கள். ஆனால் ரணிலின் பொருளாதார கொள்கையை அவர்களும் பின்பற்றுகின்றனர். சீனாவிலிருந்து தற்போது பரவி வரும் HMPV வைரஸால் பல நாடுகளில் பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது சீனாவின் அண்டை நாடுகளான இந்தியாவும் மலேசியாவும் இந்த தொற்று நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்திய மாநிலமான கர்நாடகா இதற்கு துரித நடவடிக்கை எடுத்துள்ளது. HMPV அறிகுறிகள் தென்பட்டால் பொது இடங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறு மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் 3 பாதிக்கப்பட்டுள்ளதாக உறுதி செய்யப்பட்ட நிலையில் கூட்ட நெரிசலான பகுதிகளில் முகக்கவசங்களை அணியவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது கோவிட் வைரஸ் போன்று அபாயகரமானது அல்ல என்று நிபுணர்கள் கூறினாலும் பிரித்தானியாவில் இந்த வைரஸ் பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வைரஸ் முதலில் 2001ஆம் ஆண்டு நெதர்லாந்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இது உலகளவில் ஒரு பொதுவான நோயாகும். சளி, இருமல், காய்ச்சல், மூக்கடைப்பு மற்றும் மூச்சு திணறல் போன்ற அடிப்படை அறிகுறிகளுடன் காணப்படலாம். ஆனால் பாதிக்கப்பட்டவர்களின் நோய் எதிர்ப்பு நிலையை பொறுத்து தீவிரமடையலாம் என்றும் மரணம் ஏற்படவும் காரணமாகலாம் என்றும் சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். பிரித்தானியாவில் கடந்த ஆண்டு அக்டோபர் மற்றும் டிசம்பர் மாதங்களை ஒப்பிடுகையில் பாதிப்பு எண்ணிக்கை 4.15% அதிகரித்துள்ளதாகவே கூறப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தொடர்பான விசாரணைகள் தற்போது மிகவும் ரகசியமான முறையில் தீவிரமாக முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. பசில் ராஜபக்ஷவின் சொத்துக்கள், அவற்றை முதலீடு செய்துள்ள இடங்கள், சேமிப்புகள், வீடு உள்ளிட்ட அசையா சொத்துக்கள் குறித்து புலனாய்வு பிரிவினர் மிக தீவிரமாக தகவல்களை சேகரிக்க தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன் ஒரு கட்டமாக பசில் ராஜபக்ஷவுடன் கடந்த காலங்களில் நெருக்கமாக செயல்பட்ட வர்த்தக துறையினர், முக்கிய அதிகாரிகள் போன்றோரிடம் அண்மை காலமாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன.
இந்நிலையில் சர்வதேச பிடியாணை பெறக்கூடிய வகையில் மிக விரைவில் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தொடுப்பதற்கான ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அண்மையில் சட்டமா அதிபருடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் இந்த விடயம் குறித்து முக்கியமாக கேட்டறிந்து கொண்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே எந்தவொரு விசாரணைக்காகவும் இலங்கைக்கு தான் வரப்போவதில்லை என்று பசில் ராஜபக்ச தனக்கு நெருக்கமானவர்களிடம் தெரிவித்துள்ளதாகவும் அறிய முடிகிறது. தென்னிலங்கையின் கடற்கரை பகுதி குளிர்காலத்தில் சுற்றுலா செல்வதற்கான சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உலக புகழ்பெற்ற வோக் சஞ்சிகையினால் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. தென்னிலங்கை கடற்கரையில் காணப்படும் இயற்கை எழில், பல்வேறு கலாச்சார காட்சிகள், வசதியான தங்குமிடங்கள் போன்றவற்றின் காரணமாக குளிர்காலத்துக்கான மிகச்சிறந்த சுற்றுலா தலமாக வோக் சஞ்சிகையினால் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை, அதனை அண்டிய பகுதிகளில் காணப்படும் வனஜீவராசிகள், தேயிலை தோட்டங்கள் என்பன காரணமாக பல்லாயிரம் சுற்றுலா பயணிகள் கவரும் இடமாக தென்னிலங்கை கடற்கரை மாறியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் தென்னிலங்கை கடற்பிராந்தியத்தில் சர்பிங் எனப்படும் மலைச்சரக்கு, திமிங்கிலங்களை பார்வையிடும் வசதி உள்ளிட்ட பல்வேறு இனிய அனுபவங்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருப்பதாகவும் வோக் சஞ்சிகை பாராட்டியுள்ளது. இவ்வாறான விடயங்கள் காரணமாக குளிர்காலத்தில் வேறு நாடுகளை விடவும் இலங்கையின் தென்பகுதி கடற்கரை சுற்றுலா பயணிகளுக்கான மிகச்சிறந்த சுற்றுலா தலமாக தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் வோக் சஞ்சிகை சுட்டிக்காட்டியுள்ளது. உலகின் மர்ம பிரதேசமாக உள்ள வடகொரியாவில் விசித்திரமான சட்டங்கள் உள்ளது. இந்த நிலையில் வடகொரியாவிலிருந்து வெளியேறியதாக சொல்லப்படும் பெண்ணொருவர் கூறிய தகவல்கள் அதிர்ச்சி அளிக்கிறது. வடகொரியாவிலிருந்து வெளியேறிய பெண்ணுடன் சமூக வலைதள பிரபலம் ஜோ ரோகன் நடத்திய உரையாடலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது, வடகொரியாவில் அனைவரது வீடுகளிலும் கிம் ஜாங் உன் படத்தை வைத்திருக்க வேண்டும். ஒரு தூசு கூட படியாமல் அந்த படம் இருக்க வேண்டும். திடீரென நள்ளிரவில் கூட வந்து அதிகாரிகள் வீட்டை தட்டி படத்தில் தூசி இருக்கிறதா என பார்ப்பார்கள். அந்த புகைப்படத்தில் ஏதாவது அழுக்கு இருந்தால் அது அரசுக்கு விசுவாசம் இல்லாத செயலாக கருதப்பட்டு அந்த நபர் உடனடியாக கைது செய்யப்படுவார். மரண தண்டனை கூட இதற்கு விதிக்கப்படலாம். அல்லது குடும்பத்தில் 3 தலைமுறையினருக்கு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும். ஒரேவேளை வீடு பிடித்தால் கிம் ஜாங் உன் படத்தை தான் முதலில் காப்பாற்ற வேண்டும். அதன் பிறகே உயிரை காப்பாற்றிக் கொள்வது பற்றி யோசிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். கனடாவின் புதிய பிரதமர் யார் என்பதை ஆளும் லிபரல் கட்சி மார்ச் 9 அறிவிக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தை ஆளும் லிபரல் கட்சியின் தலைவர் சச்சித் மெஹ்ரா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கனடாவில் பிரதமராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ கடந்த திங்களன்று தனது பதவி விலகல் முடிவை அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து புதிய பிரதமரை ஆளும் லிபரல் கட்சி தெரிவு செய்வதற்கான செயல்முறையில் ஈடுபட்டுள்ளது. புதிய பிரதமர் யார் என்பதை அறிவிக்கும் வரை ஜஸ்டின் ட்ரூடோ பிரதமராக நீடிப்பார். இந்த நிலையில் லிபரல் கட்சியின் தலைவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வலுவான மற்றும் பாதுகாப்பான நாடு தழுவிய செயல்முறைக்கு பின் கனடாவின் லிபரல் கட்சியானது மார்ச் 9 ஒரு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் என தெரிவித்துள்ளார். தற்போது தெரிவு செய்யப்படும் பிரதமர் கனடா வரலாற்றிலேயே மிக குறைந்த காலம் பதவியில் இருந்த பிரதமராக அறிவிக்கப்படுவார் எனவும் குறிப்பிடத்தக்கது.